துர்வாச முனிவர் ஆழ்ந்த தவத்துல இருப்பாரு. அந்த சமயத்துல ஆகாய வழியா கந்தர்வர்கள் சிலர் தங்களோட தங்க விமானங்கள்ல போறாங்க. அதுல தேவதத்தன் என்ற கந்தர்வன் பழங்களை சாப்பிட்டு அதோட கொட்டைகளை கீழே போடுறான். அந்த கொட்டை தவம் பண்ணிட்டு இருந்த துர்வாசர் மேல போய் விழுகுது. இதனால அவரோட தவமும் களைஞ்சிருது. இதனால கோபம் கொண்ட முனிவர் அந்த கந்தர்வனை பல கொட்டைகளை பறவை மாறி போட்டதுனால நீ நாரையாக போவாய் அப்படின்னு சாபம் போட்டுருவாரு. உடனே நாரையாக மாறிய கந்தர்வன் முனிவர்கிட்ட வந்து தன்னோட தவற்றுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் கேட்பான். உடனே முனிவர், நீ கங்கை நீரை எடுத்து வந்து சிவபெருமானை அபிஷேகம் செஞ்சு வழிபட்டா சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நாரையும் தன்னோட வாயில கங்கை நீரை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும். அப்படி செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த நாரைக்கு ஒரு சோதனை வரும். காசில இருந்து கங்கை நீரை எடுத்துட்டு வரும்போது பயங்கரமான புயலும் மழையும் வீச பறக்க முடியாம தவிச்ச அந்த நாரையோட சிறகுகள் காற்றோட வேகத்துல பிஞ்சு விழுந்துரும். அப்படி நாரையோட சிறகுகள் விழுந்த இடம்தான் சிறகிழந்த நல்லூர் என்ற பெயரோடு அழைக்கப்படுது. சிறகை இழந்து தவிச்ச நாரை தவழ்ந்துகிட்டே போய் சிவபெருமான வழிபட்டு முக்தியும் பெறுது. அதனால தான் இந்த ஊரை திருநாரையூர் அப்படின்னு அழைக்கிறாங்க. திருநாரையூர் தலத்தோட முதன்மையான சிறப்பு அப்படின்னா பொல்லா பிள்ளையார் தான். பொல்லா அப்படின்னா உளியால் செதுக்கப்படாதவர் அப்படின்னு பொருள். அதாவது சுயம்பு பிள்ளையார். நம்பியாண்டார் நம்பி தன்னோட தந்தை இங்குள்ள பிள்ளையாருக்கு தினமும் நைவேத்தியம் வைக்கிறத பாக்குறாரு. அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, பிள்ளையார் இதை சாப்பிடுவாரா அப்படின்னு. ஒரு நாள் நம்பியாண்டார் நம்பி பூஜை செய்யற காலம் வருவோம். அப்போ பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் படைச்சு அதை சாப்பிட சொல்லி வற்புறுத்துவாரு நம்பியாண்டார் நம்பி. பிள்ளையாரோ சாப்பிட மாட்டாரு. இதனால நம்பியாண்டார் நம்பி பிள்ளையாரோட மடியில முட்டி முட்டி அழுவார். உண்மையான பக்திக்கு மகிழ்ந்த பிள்ளையார் நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுருவாரு. இதுதான் இந்த பொல்லா பிள்ளையார். திருமுறைகளை தந்த பொல்லா பிள்ளையார். அதாவது ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் திருமுறை இருக்கும் இடத்தை காட்டி அருளணும் அப்படின்னு வேண்டாங்க. அப்போ ஒரு அசரீரி கேக்குது, தில்லை நடராஜர் ஆலயத்தோட தென்மேற்கு மண்டபத்துல சுவடிகள் கிடைக்கும் அப்படின்னு அந்த அசரீரி கேக்குது. அதே மாதிரி அங்க திருமுறைகள் கிடைக்குது. அந்த திருமுறைகளை இவர்கள் மூலமாக நமக்கு தந்தருளியது இந்த திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் தான். விநாயகரோட அறுபடை வீடுகள்ல திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் சன்னதி 6வது படை வீடாகும். இதுதான் தேவார பாடல் பெற்ற திருநாரையூர் கோவிலோட ஸ்தல வரலாறு. நாளை மற்றொரு தேவார பாடல் பெற்ற கோவிலோட ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம். ஓம் நம சிவாய.